ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாப் மற்றும் சிட் பேங்க் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனும் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். பஞ்சாப் மற்றும் சிட் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 31/8/2024 15/9/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பதவி பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்வேறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஐடியில் ராஜபஷா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி இதுலேயும் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு மேனேஜருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறையா சீஃப் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு ஒரு 42க்கு மேற்பட்ட பதவி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 213 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பதவிக்கும் அந்த வேக்கன்சி எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ, எக்கனாமிக்கல் வேக்கேஷன் மாரி ஒன் பை ஒன்னாக தெளிவாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸோ பதவி வயசாக உங்களுக்கான ஏஜ் லிமிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கேல் ஆஃப் எஸ்எம்ஜிஸ் அந்த சேலரி போஸ்ட்டுக்கு 28 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எம்எம்ஜிஎஸ் இருக்குது பாருங்கள், அந்த சேலரி உண்டான பதவிகளுக்கு 25 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி எம்எம்ஜிஎஸ் 2ல் 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜிஎம்ஜிஎஸில் 20 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸுக்கு பார்த்தா 10 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ராவாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ 42 பதவிக்கும் தனித்தனி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் முடித்தா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பதவிக்கு பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கல்வி தகுதியும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ 42 பதவிக்கான கல்வி தகுதியை தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் வைக்கிறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் எவ்வளோ இருக்க போது, எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்க போது, ஷார்ட் லிஸ்ட் இருக்குது, அப்போ இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்க போது எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணும், அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 100 ரூபா, ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வேக்கே செக்ஷன் ஓபிசிக்கு 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.